Alpha 360ல 30 days 30 automobiles informations பத்தி போட்டுட்டு இருக்கோம். பார்க்க போறது என்னன்னா டயர். நீங்க ஒரு டீலர்ட்ட வண்டி எடுக்கும்போது அந்த டயர் கண்டிஷனை கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். இல்லனா டீலரே சொல்லுவாங்க இத்தனை % டயர் இருக்கு. இதனால நீங்க மாத்துறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீலர்ஸே சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்றதுன்னா 50% மேல இருந்துச்சுன்னா ஒரு மாசம் ஓட்டிட்டு கண்டிப்பா அதை மாத்தலாம். 40% கீழே இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க மாத்தியே ஆகணும். பிகாஸ் அது நிறைய ப்ராப்ளம் உண்டாக்கும். சம்டைம்ஸ் மழை நேரத்துல வண்டி ஸ்கிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. தேய்மானம் அதிகமா இருந்துச்சுன்னா 20% கிட்ட வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரன்னிங்லேயே டயர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கண்டிப்பா 40% கீழே டயர் ஓட்டாதீங்க. நம்மளுடைய சேஃப்டி எப்பயுமே முக்கியம். பார்க்க போறோம்னா டாக்குமெண்டேஷன்ஸ். ஒரு டீலர்ட்ட இருந்து நீங்க வண்டி வாங்குனீங்கன்னா என்ன டாக்குமெண்டேஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்சி புக், இன்சூரன்ஸ், டிஓ ஃபார்ம். டிஓ ஃபார்ம் எப்படின்னா என்னன்னா பழைய ஓனருடைய அனுமதியோட தான் இந்த வண்டி உங்களுக்கு விற்கிறாங்கிறதுக்கான ப்ரூஃப். அது இருந்தால் தான் ஆர்சி புக்ல உங்களோட நேமை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நேம் டிரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணணும்னா வண்டியோட டாக்குமெண்டேஷன்ஸும் உங்களுடைய ஐடி ப்ரூஃபும் வச்சு பக்கத்தில் இருக்க டிரைவிங் ஸ்கூல்ல போயிட்டு வண்டியை உங்களுடைய பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. இது பண்றது மூலமா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்கேஸ் ஆஃப் சம் ஆக்சிடென்ட்ஸ் நீங்க உங்க நேம்ல இருக்கும்போது தைரியமா நீங்க ஃபேஸ் பண்ணலாம். இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், ஃபைன் செக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி மறந்துட்டீங்கன்னா வண்டி நீங்களே மறந்துடுவீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டாப் பண்ணும்போது ப்ரீவியஸ் ஃபைனை செக் பண்ணுவாங்க. அந்த செக் பண்ண ஃபைனை நீங்க பே பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த வண்டி உங்களுக்கு தரவே மாட்டாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுக்குற உங்க Alpha 360 ஃபாலோ பண்ணிக்கோங்க.